Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 2 தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் சாப்டர் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், அதில் இருக்க கான்செப்ட் அண்டு அதை பேஸ் பண்ணியிருக்க விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி பேசிக்கில் ஃபஸ்ட்டு தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன, அதை பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இப்போ ரெண்டு விஷயம் எழுதியிருக்கேன். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6 ஆர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ இது ரெண்டுமே சேமா ஆர் ரெண்டுமே வேறையா அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ இது ரெண்டுமே சேம் கிடையாது, தே ஆர் டிஃபரெண்ட். பிகாஸ் இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு 0 இருந்தால் தான் அது வந்து நம்மளுக்கு என்ன, தட் இஸ் கால்டு ஈக்குவேஷன். ஓகே, ஸோ அப்போ இது மாதிரி இருக்கிறது வந்து நமக்கு என்ன, பாலினாமியல் ஆர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பாலினாமியல் ஆர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நம்ம இதை பேசுவோம். ஸோ திஸ் இஸ் கால்டு ஈக்குவேஷன். ஓகே, ஸோ அப்போ ரெண்டு விஷயம், இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம ரூட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த பாலினாமியல் ஆர் இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன், ரைட்? ஏன்னா இதோட டிகிரி எல்லாம் இருக்குது அடுத்த விஷயம். ஸோ டிகிரினா அந்த ஈக்குவேஷனோட ஹையஸ்ட் பவர் என்ன. ஸோ இங்கே டிகிரி வந்து 2. ஸோ பாலினாமியல் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ டிகிரி 2 இருக்கிறதுனால இது வந்து குவாட்ராடிக் பாலினாமியல், குவாட்ராடிக் ஈக்குவேஷன். அப்போ இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது எப்படி பண்ணுவீங்க, எய்தர் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அந்த ஃபார்முலாவில் போட்டு பண்ணுவீங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 1 × 6 6 ஆட் பண்ணிங்கன்னா 5. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 2 3s ஆர். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள் 6 ஆட் பண்ணால் 5. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, +2 அண்ட் +3. அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவும் கோஎஃபிஷியன்ட் இல்லை. ஸோ டேரெக்டாக எழுதலாம். என்ன எழுதலாம், எக்ஸ் +2 இன்ட்டு எக்ஸ் +3 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இதை ரைட்டில் தனித்தனியாக செப்பரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் +2 ஈக்குவல் டு 0 அண்டு எக்ஸ் +3 ஈக்குவல் டு 0. ஸோ தட் எக்ஸ் ஈக்குவல் டு -2 அண்டு எக்ஸ் ஈக்குவல் டு -3ன்னு ரெண்டு விஷயம் வரும். ஓகே, ஸோ தீஸ் டூ ஆர் கால்ட் ரூட்ஸ் ஆஃப் திஸ் பாலினாமியல். ஓகே, இது வந்து ரூட்ஸு, இது வந்து ஈக்குவேஷனுக்கு பேசுகிறப்ப ரூட்ஸு. இதே தான் இதுக்கும் வேல்யூ. பட் இங்கே வந்து நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னா ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல் ஆர் எக்ஸ்பிரஷன் பி ஆஃப் எக்ஸ் பாலினாமியல். ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம 10th படிச்சிருப்போம், ரைட்? பாலினாமியல்னா என்ன, அதோட கான்செப்ட்ஸ்லாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பாலினாமியலாக பேசுகிறப்ப நம்ம ஜீரோஸ்ன்னு சொல்லுவோம். அதே வேல்யூவை ஈக்குவேஷனில் பேசுகிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ரூட்ஸ் அப்படின்னு பேசுவோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் 0ன்னு இருந்ததுன்னா ரூட்ஸு. ஸோ இது நம்மளுக்கு ஆல்ஃபா அண்ட் இது பீட்டா அப்படின்னு ரெண்டு ரூட்ஸு. இப்போ இதை வச்சு சம் ஆஃப் ஜீரோஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஓகே, சம் ஆஃப் ஜீரோஸ்னால் என்ன, அந்த ரெண்டு, இது ஒரு ஆல்ஃபா இது ஒன்று பீட்டானா, அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் நத்திங் பட் யுவர் சம் ஆஃப் ஜீரோஸ். ஸோ அப்போ நமக்கு இதோட ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், -2 + -3. ஸோ ஆன்சர் வந்து -5. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட விஷயம். இப்போ நம்ம 10th படிச்சிருப்போம், சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா -b/a அப்படின்னு எழுதியிருப்போம். அப்போ பீனா என்ன, நம்மளோட கிவன் எக்ஸ்பிரஷன் ax² + bx + c. இதுதான் நம்மளோட குவாட்ராடிக் ஈக்குவேஷன், ரைட்? ஸோ இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது பியோட கோஎஃபிஷியன்ட் என்ன பாருங்கள் 5a, ஏவோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ அப்போ 5/1. ஸோ அப்போ -5/1. ஸோ என்ன வருது பாருங்கள், -5. ஸோ இந்த b/aவோட ஆன்சரும் இந்த ஆன்சரும் சேமாக இருக்கணும். திஸ் இஸ் தி ரிசல்ட். ஓகே, அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் 0. இதே வந்து இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணலாம். ஆல்ஃபா அண்ட் பீட்டாவை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்ன வரும், ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ -2 இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ -3. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், யூ வில் கெட் 6 which is nothing but c/a. ஸோ அப்போ சிங்கிறது நம்மளுக்கு என்னன்னு பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் 6 is c and a is 1. ஸோ அப்போ 6/1 is nothing but you will get 6. ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து என்னென்னா -b/a, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் என்னென்னா c/a. ஸோ இதை ஜென்ரலாக எழுதுகிறப்ப என்ன பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு சைன் மைனஸு, செகண்ட் வந்து ப்ளஸ், அப்படியே ஆல்டர்னேட் சைனில் போகணும். ஃபஸ்ட்டு மைனஸ், செகண்ட் ப்ளஸ், ஆல்டர்னேட் சைன். நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் எப்போவுமே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி ஹையஸ்ட் பவர் x²னா x²ஓட பவர், இன்கேஸ் கியூபிக் ஈக்குவேஷனா x³. ஓகே, டினாமினேட்டரில் எப்போவுமே ஹையஸ்ட் பவர். மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இதிலேருந்து ஒரு பவராக குறைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்பிரஷன் போடுறீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், அதுதான் நம்மளோட பியோட வேல்யூ. ஓகே, செகண்டு இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப், அடுத்த டேர்ம் போடுறப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் போட்டோம், அடுத்து என்ன வரணும், கான்ஸ்டன்ட், அதுதான் x⁻0. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². திஸ் இஸ் யுவர் c/a வேல்யூ. ஓகே, ஆர் இப்போ எனக்கு கியூபிக் ஈக்குவேஷனாக இருக்குன்னா என்ன வரும், டினாமினேட்டரில் கியூப் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வில் ஸ்டார்ட் வித் என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டினாமினேட்டரில் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x³, நியூமரேட்டரில் என்ன இருக்கும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², x³ ஒரு பவர் குறைக்கணும். அடுத்து இங்கே x³ ஆயிரும். ஓகே, ஸோ அடுத்து கான்ஸ்டன்ட் பை x³. ஸோ தட் இஸ் தி கியூபிக் ஈக்குவேஷன். இன்ட்டு 4th டிகிரினா அப்படியே இங்கே x⁴ போடணும். ஸோ அதில் தான் நம்மளுக்கு இதில் இருக்க எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ தட்ஸ் இட்.
நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இதுதான் பேசிக். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும் ஆல்ரெடி, இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் லோயர் கிளாஸில். ஓகே, இப்போ எனக்கு இந்த மாதிரி சம் ஆஃப் ஜீரோஸை வச்சு நான் ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதுவுமே நம்ம ஆல்ரெடி படித்த விஷயந்தான். இந்த எக்ஸசைஸில் நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால வி நீட் திஸ், அதை எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c. அப்போ இதுக்கு எத்தனை ரூட்ஸ் வரும், ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு 2 ரூட்ஸ் வரும். ஆர் ரூட்ஸாக இருக்குது அப்படின்னா தென் சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா சிக்மா 1 அப்படின்னு பேசுவோம், விச் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இந்த சிக்மா 1ன்னா என்ன அர்த்தம், ஒன்று ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஆல்ஃபா 1 பீட்டா 1 ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், சம்மேஷன் 2 விச் இஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணுறோம் ஒரே டைமில், ரெண்டாக ப்ராடக்ட் பண்ணோம். இங்கே நமக்கு இருக்கிறதே 2 ரூட்டு தான், அப்போ 2 அட் டைமில் வந்துடும். therefore தி ரெக்வயர்டு ஈக்குவேஷன், இந்த சம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸை வச்சு நான் ஈக்குவேஷன் எழுதணும்னா எப்படி இருக்கும்னா எஸ் ஸ்கொயர் மைனஸ் எஸ்ஒய்இசட் ஆஃப் எக்ஸ். எஸ்ஒய்இசட்னா என்ன, சம் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு 0. ஆர் இதே இப்படி கூட எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. ஆர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்மா 1 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சிக்மா 2 ஈக்குவல் டு 0. ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். எனிவேஸ் இப்போயே தெரிஞ்சுக்கோங்க இதை. அடுத்து இன்கேஸ் கியூபிக் ஈக்குவேஷனுக்கு இருந்தால் அதோட ரூட்ஸ் இருக்கும், எப்படி இருக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ கியூபிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. அப்போ பவர் 3 அப்போ எத்தனை ரூட்ஸ் இருக்கணும், ஆல்ஃபா பீட்டா அண்டு காமா ஆர் தி ரூட்ஸு, 3 ரூட்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு சம்மேஷன் 1னா என்ன, ஒன்று ஆட் பண்ணோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஸோ தட் இஸ் யுவர் சிக்மா 1. சிக்மா 2னா என்னென்னா ரெண்டாக நான் எடுத்து 2, அப்போ ரெண்டாக எடுத்து மல்டிப்ளை பண்ணி சம்மேஷன்னா என்ன அர்த்தம், ஆட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆல்ஃபா எடுத்துக்கோங்க, ஆல்ஃபா கூட எதை மல்டிப்ளை பண்ணணும், பீட்டா. அடுத்து ஆல்ஃபா கூட காமா. ஓகே, ஸோ ஆல்ஃபா கூட வேறு எதாவது பண்ண முடியுமா, தட்ஸ் இட். அடுத்து என்ன, பீட்டா இன்ட்டு காமா. ஸோ இது 3ஐயும் ஆட் பண்ணுறது தான் நமக்கு என்ன, சிக்மா 2ஓட ஆன்சர். சிக்மானா ஆட் பண்ணுறது ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஓகே, தென் சிக்மா 3னா என்ன, 3 ப்ராடக்ட் பண்ணோம். இங்கே இருக்கிறதே நமக்கு 3 தான், அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதோட வேல்யூ நான் இன்கேஸ் அந்த ஈக்குவேஷனை வச்சு எழுதணும்னா என்ன பண்ணுவீங்க, திஸ் இஸ் மைனஸ் பி பை ஏ. அதான் நான் சொன்னேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். திஸ் இஸ் சி பை ஏ. ஓகே, ஸோ சி வேல்யூ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டி பை ஏ. ஸோ தட் இஸ் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் திஸ் கியூபிக் ஈக்குவேஷன். இப்போ இதை வச்சு எனக்கு ரெக்வயர்டு ஈக்குவேஷன் வேணும். இப்போ சம் 0 ப்ராடக்ட் 0 வச்சு நான் ஈக்குவேஷன் எழுதணும்னா எப்படி எழுதுவேன், இந்த ரெக்வயர்டு ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் சம்மேஷன் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அதாவது ஒன்று ஆட் பண்ணது இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சம்மேஷன் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சம்மேஷன் 3 ஈக்குவல் டு 0. So that is the expression for this one. Then third one, quadratic equation. ஸோ நீங்கள் இந்த ஒரு விஷயம் வச்சுக்கலாம். ஸோ நான் சம்மேஷன்னு சொல்கிறேனே இதை, ஸோ நம்ம சிக்மான்னு தானே படிப்போம் அப்படிங்கிறது. ஓகே, சிக்மா அப்படிங்கிறது அதோட பேர். ஓகே, பேர் ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் அதோட பேர், ப்ளஸ்ஸு மைனஸு இன்டூ அப்படின்னு பேசுவோம்ல, தே ஆர் நேம்ஸ், அதை டினோட் பண்ணுறது. அப்போ சிக்மான்றது என்னது, அதோட ஆப்ரேஷன். அடிஷன் அப்படிங்கிறது ஆப்ரேஷன், மல்டிப்ளிகேஷன் சப்ராக்ஷன்றது ஆப்ரேஷன். ஸோ நான் பேசுகிறது ஆப்ரேஷனில் பேசுகிறேன், சம்மேஷன் ஆஃப் அப்படின்னு தான் நம்ம யூஸ்வலி பேசணும். ஓகே, சிக்மான்னு எழுதாதீங்க. ஓகே, இட் இஸ் சம்மேஷன் ஆஃப். ஓகே, ஸோ அப்போ வாட் இஸ் குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஆர் பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. பவர் 4 இருந்தால் குவாட்ரிக், குவார்ட்டர்னா என்ன 4. ஸோ அப்போ பவர் 4 ஏஎக்ஸ் பவர் 4 ப்ளஸ் பிஎக்ஸ் கியூப் ப்ளஸ் சிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இ ஈக்குவல் டு 0. அப்போ பவர் 4 எத்தனை இருக்கும், ஆல்ஃபா பீட்டா காமா அண்டு டெல்டான்னு 4 ரூட்ஸ் இருக்கும், ஆர் தி ரூட்ஸு. அப்போ சம்மேஷன் 1னா என்ன அர்த்தம், ஒன்று ஆட் பண்ணோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா plus gamma plus delta. So what is this? So minus of b by a. So b வந்து coefficient of x cube by a ஓட coefficient, x power 4 ஓட coefficient a. Okay, so that is the single summation of this element. Then summation sigma 2 னா என்ன, ரெண்டா நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஃபஸ்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, அடுத்து ஆல்ஃபா இன்ட்டு காமா, அந்த ஆர்டரில் அப்படியே ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லைனா எதாவது விட்டுருவோம். அடுத்து ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா, நெக்ஸ்ட் என்ன, ஆல்ஃபா வச்சு எல்லாமே முடிஞ்சது. அடுத்து பீட்டா இன்ட்டு காமா அண்டு பீட்டா இன்ட்டு டெல்டா. திரும்ப நான் பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா போகணுமா, நோ, ஏன்னா ஆல்ரெடி ஆல்ஃபா பீட்டா எழுதிட்டோம், தே ஆர் இன் மல்டிப்ளிகேஷன். அப்போ ஆல்ஃபா பீட்டாவும் பீட்டா ஆல்ஃபாவும் சேம் தான். ஸோ முடிஞ்சு பீட்டா வச்சு. அடுத்து என்ன, காமா இன்ட்டு டெல்டா. ஸோ காமா இன்ட்டு டெல்டா எழுதுனீங்கன்னா your expression is over. Okay, so totally 6 terms இருக்கும் நம்மளுக்கு இந்த மல்டிப்ளிகேஷனில். ஓகே, ஸோ மீதி எல்லாமே எழுதிட்டோம். இப்போ ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா எழுதியாச்சு, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, பீட்டா இன்ட்டு டெல்டா இருக்குது ஆல்ரெடி, டெல்டா இன்ட்டு காமா ஆல்ரெடி இருக்குது. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. திஸ் இஸ் தி டூவாக ப்ராடக்ட் பண்ணுறது, விச் இஸ் நத்திங் பட் என்ன, சி பை ஏ. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்ன, எக்ஸ் ஸ்கொயர் என்ன, சி ஸ்கொயர், தட் இஸ் சி
பை ஏ வந்து எக்ஸ் பவர் ஃபோரோட கோஎஃபிஷியன்ட். அடுத்து நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் கியூபோட ஆன்சர் தட் இஸ் சிக்மா 3 கண்டுபிடிக்கணும். சிக்மா 3னா என்ன, 3 ஆட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஆல்ஃபா பீட்டா காமா 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து என்ன, ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு டெல்டா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது கூட காமா அது கூட டெல்டா. ஓகே, ஸோ ஆல்ஃபா பீட்டா வச்சு வந்த விஷயம் முடிஞ்சுது. அடுத்து ஆல்ஃபா காமா இன்ட்டு டெல்டா தட் இஸ் தி நெக்ஸ்ட் ஒன், ஆல்ஃபா காமா இன்ட்டு டெல்டா ப்ளஸ் அடுத்து ஆல்ஃபா காமா இன்ட்டு பீட்டா வருமா, நோ, ஏன்னா ஆல்ரெடி அது எழுதிட்டோம், தே ஆர் இன் மல்டிப்ளிகேஷன், அப்போ எல்லாமே சேம். ஸோ அடுத்து என்ன, ஆல்ஃபா காமா இன்ட்டு டெல்டா பேசிட்டோம். அடுத்து ஆல்ஃபா காமா இன்ட்டு டெல்டா இது வருமா, ஸோ ஆல்ஃபா காமா இன்ட்டு டெல்டா எழுதியாச்சு. வேறு ஏதாவது வருமா ஆல்ஃபா வச்சு, தட்ஸ் இட். அடுத்து பீட்டா இன்ட்டு காமா இன்ட்டு டெல்டா தட் இஸ் தி நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், பீட்டா இன்ட்டு காமா இன்ட்டு டெல்டா ப்ளஸ் வேறு எதாவது எழுத முடியுமா. ஸோ இப்போ பீட்டா இன்ட்டு காமா இன்ட்டு டெல்டா போட்டோம், வேறு எதாவது எக்ஸ்பிரஷன், இப்போ காமா இன்ட்டு டெல்டா எடுத்துகிட்டு அது கூட ஆல்ஃபா பண்ணால் ஆல்ரெடி இட் இஸ் தேர். ஓகே, அடுத்து காமா இன்ட்டு டெல்டா எடுத்துகிட்டு அது கூட பீட்டா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இட் இஸ் தேர். அப்போ மொத்தமாக நம்மளுக்கு இந்த 4 தான் பாசிபிலிட்டி, தட்ஸ் இட். ஸோ இந்த 4 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அடுத்து மைனஸ் ஆஃப் d by a, dங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு. ஸோ அப்போ சம் ஆஃப் 3 ரூட்ஸாக நம்ம ஆட் பண்ணுறது என்ன வரும், மைனஸ் d by a. ஸோ சம்மேஷன் 4 இஸ் நத்திங் பட் 4 ரூட்டை எடுத்து ஆட் பண்ணுறது, ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா 4 அட் அ டைமில் பண்ணிங்கன்னா e by a தட் இஸ் கான்ஸ்டன்ட் பை coefficient of x power 4, that's it. So alpha 1 alpha 2 sorry sigma 1 sigma 2 sigma 3 sigma 4 summation 1 summation 2 summation 3 summation 4 கண்டுபிடிச்சாச்சு. therefore இதை வச்சு நான் ஈக்குவேஷன் எழுதணும்னா என்ன பண்ணணும், the required equation is x power 4 highest power 4 minus summation 1 into x cube plus summation 2 of x square minus summation 3x plus summation 4 equal to 0. இங்கே alternate plus minus plus minus plus இன்கேஸ் அடுத்து இருக்குன்னா அது மேக்ஸிமம் நம்ம x power 4 வரைக்கும் தான் இந்த ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் we need to know about this x power 4 வரைக்கும் இருக்க எக்ஸ்பிரஷன். ஓகே, these are all the basics for this theory of equation ஓட சாப்டர். ஓகே, ஸோ இதை வச்சு தான் நம்ம ஃபர்தராக வந்து இந்த செக்ஷனில் சால்வ் பண்ண போகிறோம். ஒரு ரூட்ஸ் கொடுத்துருவாங்க, அவங்களே கொடுத்துட்டு இட் ஹாஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ரூட்ஸாக இருக்குன்னா அப்போ அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், இல்லைனா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதுக்கு இந்த மாதிரி ரூட்ஸ் இருந்தால் அது எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் நம்மளுக்கு இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். அது எல்லாத்துக்கும் பேசிக் வந்து நம்மளுக்கு இப்போ நம்ம பேசின இந்த விஷயங்கள் தான். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் பேசிக். இது இல்லாமலும் நமக்கு நிறைய ரூட்ஸ் இருக்குது. இப்போ வந்து இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது இப்போ ரேஷ்னல் ரூட்ஸ் அக்கர்ஸ் இன் பேர், இர்ரேஷ்னல் ரூட்ஸ் அக்கர்ஸ் இன் பேர்ஸ் அப்படின்லாம் பேசுவோம். அப்போ இர்ரேஷ்னல் ரூட்ஸ் அக்கர்ஸ் இன் பேர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, இப்போ 1 + √2ன்னு ஒரு ரூட் இருக்குன்னு வைங்களேன் எக்ஸுக்கு, அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 1 - √2 அனதர் ரூட்டு அப்படின்னு எடுப்போம். ஸோ இந்த மாதிரி வச்சுலாம் போடுவோம். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அக்கர்ஸ் இன் பேர்ஸ் அப்படின்னு பேசுவோம். அப்போ காம்ப்ளெக்ஸ்னால் என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 2 + 3i இப்படி இருக்குன்னா தென் 2 - 3i இஸ் தி அனதர் ரூட், ஆப்போசிட் சைன் ஆஃப் தி ரெஸ்பெக்டிவ் வேல்யூ. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு இருக்குது. இதுவும் வந்து அக்கர்ஸ் இன் பேர்ஸ் அப்படின்னு வச்சு பேசுவோம். இதை மாதிரி எக்ஸ்பிரஷனும் நம்மளுக்கு வரும். இதெல்லாம் வந்து அந்தந்த செக்ஷன்ஸ் வரும்போது அந்த செக்ஷனில் நம்ம பேசுவோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸுக்கு பேசிக்கான விஷயங்கள் இவ்வளோ தான். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள் அண்டு எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் 1 by 1 பார்ப்போம். ரைட், ஸோ இதோட வந்து ஜஸ்ட் நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதில் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷன் அண்டு 4th டிகிரி ஈக்குவேஷன், குவாட்ரிக் ஈக்குவேஷன்லாம் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுறது அண்டு அதோட ஜீரோஸை வச்சு நம்ம எப்படி அந்த ரிலேஷன்ஸ்லாம் எழுதுறது. ஸோ திஸ் இஸ் தி ரிலேஷன் பிட்வீன். ஸோ இப்போ இந்த சம் ஆஃப் ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸும் இப்போ இந்த இதில் ரிலேஷன் நமக்கு என்ன, -b/a which is equal to c/a. அதை நான் எழுதுகிறப்ப சொன்னேன். ரைட், ஸோ இதுதான் அந்த ரிலேஷன் ஆஃப் ரூட்ஸ் அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி ஈக்குவேஷன், ரெண்டுத்துக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பு. அதே மாதிரி கியூபிக்கு பார்த்தோம், அதே மாதிரி குவாட்ரிக்கு பார்த்தோம். ரைட், ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோவில் இதெல்லாம் யூஸ் பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video.